ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நாசம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து உள்ளனர். 2 நாட்களாக பகலிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடும் குளிர் வாட்டி வருகிறது என்றே கூற வேண்டும். இது குறித்த விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பல ஏக்கரில் நாசம் அடைந்துள்ளன. அத்துடன் கடந்த 2 நாட்களாக பகலிலும் இரவிலும் வழக்கத்திற்கு மாறாக கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை இருந்தாலும் பகல் நேரங்களில் இத்தகைய கடும் குளிர் நிலவுவது வழக்கத்திற்கு மாறானது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக நிலவி வரும் கடும் குளிர் காரணமாக இருசக்கர வாகனங்களில் செல்வோரும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஓவியாகுமார், இரவு நேரத்திலும் குளிர் நீடிப்பதால் பொதுமக்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி டவுன் கண்டியப்பேரி பகுதியில் உள்ள பல ஏக்கர் நெல் வயல்களில் விவசாயிகள் நெற்பயிர்களை பயிரிட்டிருந்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து நெல் மணிகள் தண்ணீரில் மூழ்கி கிடக்கின்றன. கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் மழை நீரில் பயிர்கள் மூழ்கியதால் பெரும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இதுகுறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் கேட்டபோது, தனக்கும் இந்த கோரிக்கை குறித்தும் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது குறித்தும் தகவல்கள் வந்ததாகவும், இன்று காலை அப்பகுதியை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் விதமாக தேவைப்படும் இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடந்த 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலில் ஆரம்பத்தில் தொடர்ந்து 5 நாட்கள் கனமழை பெய்தது. அதன் பிறகு அவ்வப்போது லேசான சாரலும் மிதமான மழையும் மட்டுமே பதிவாகி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரை மணிமுத்தாறு பகுதியிலும் சேரன் மகாதேவி பகுதியிலும் நேற்று நல்ல மழை பொழிவு பதிவானது. இது தவிர பாபநாசம் அணை நீர்மட்டம் 109 அடியாக உள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 117 அடியாக உள்ளது. மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 98.76 அடியாக உள்ளது. இருப்பினும் தொடர்ந்து பலத்த மழை பெய்யாத நிலையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்து வரும் மழையினால் இயல்பு வாழ்க்கை அவ்வப்போது பாதிக்கப்படுகிறது. விவசாயிகள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் முன்வைத்து அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுவாக எழுந்துள்ளது. ஓவியாகுமார்.